ஓகேவா? சோலார் பேனல்ஸ வந்து குரூப்ல கன்வெர்ட் பண்ணா நம்ம வந்து சோலார் சிஸ்டம் இல்லைன்னா சோலார் அரே ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஒரு பேனல்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட் சோலார்ல. இதுக்கப்புறம் வந்து சோலார் பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஜென்ரலா வந்து இதுல பார்ப்போம். சோலார் பேனல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து டிசி அவுட்புட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ டிசியை வந்து ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுடா. ஸ்ரீராம் சொல்லு பாப்போம். டிசியை வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ண ஆல்டர்னேட்டரா? ஏமா டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்வெர்ட்டர் சார். ஈடிசி லேப்ல செய்றீங்கல, ஈடிசி லேப்ல ஏசிஏ டிசிஏ கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன காம்போனன்ட், என்ன டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்? இன்வெர்ட்டரா ரெக்டிஃபையரா? ஓகே, வெரி குட். ரெக்டிஃபையர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஏசியை வந்து டிசிஏ கன்வெர்ட் பண்றதுக்கு ரெக்டிஃபையர். சேம் ஆப்போசிட், டிசிஏ வந்து ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்வெர்ட்டர். ஓகே, வெரி குட். ஓகேவா? இப்போ சோலார் பேனல்ஸ்ல வர்றது ஆல்வேஸ் வந்து என்ன சப்ளை? எனக்கு டிசி சப்ளை. ஓகேவா? சோலார் பேனல்ஸ் வந்து என்ன பண்ணுது? சன்லைட் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணி டைரக்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கொடுக்கும் இன் தி ஃபார்ம் ஆஃப் டிசி. டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ரெக்டிஃபையர். அகைன் தப்பா சொல்றீங்க. டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்வெர்ட்டர்ஸ். இன்வெர்ட்டர். ஓகேவா? இப்போ இந்த இன்வெர்ட்டர்ல இருந்து நம்ம எங்க போவோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்ம சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிரிட்ல கொடுப்போம். இது வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். இன்வெர்ட்டர்ல இருந்து நம்ம வந்து அவுட்புட் நம்ம எடுத்து நம்ம எங்கனாலும் சப்ஸ்டேஷன்ல இல்லைன்னா நம்மளோட கிரிட்ல அந்த மாதிரி எங்கனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். இதுல வந்து 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து ஆன் கிரிட், இன்னொன்னு வந்து ஆஃப் கிரிட். ஓகேவா? சோலார் பேனல்ல மொத்தமா இருக்கிற மேஜர் காம்பனன்ட்ஸே இவ்வளவுதான். உங்களுக்கு இது தாண்டி வேற எதுவுமே இருக்காது. ஆனா இதுக்குள்ள நிறைய ஒர்க்ஸ் வந்து இருக்கு. அதை நம்ம லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இன் ஜென்ரலா வந்து நீங்க வந்து உங்க வீட்டுல இப்ப சோலார் போட்டிருக்கீங்க அப்படின்னா கிரிட்னா உங்களுக்கு புரியுதுல்ல? உங்களுக்கு சப்ளை எலக்ட்ரிசிட்டி உங்க இபில இருந்து உங்களுக்கு சப்ளை வருது வீட்டுல. கேக்குதா வாய்ஸ்? எஸ் சார், எஸ் சார். இபில இருந்து உங்களுக்கு சப்ளை வந்து வீட்டுக்கு வருது. ஓகேவா? அதைத்தான் இப்போ சோலார் சிஸ்டம் வந்து டைரக்டா நம்ம வந்து இபி சப்ளையோட இன்வெர்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சிஸ்டம் ஆன் கிரிட் சிஸ்டம் எப்படி அப்படின்னா, கிரிட்ல சப்ளை இருந்தால் மட்டும்தான் உங்களோட மாடியூல்ஸ் வந்து சோலார் பவரை ஜென்ரேட் பண்ணி இன்வெர்டர் வந்து சிங்க்ரோனைஸ் ஆகி கிரிட்ல வந்து சப்ளை அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க வீட்டில் பவர் சப்ளை இல்லை, இபி கனெக்ஷன் இல்லை, இபி வந்து கட் ஆயிருச்சு, கிரிட் வந்து அவுட்டா இருக்கு, அந்த நேரத்தில் வந்து சோலார் ஜென்ரேட் ஆகிறது வந்து வேஸ்டா போகும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஹலோ சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேவா? இதுல வந்து ஏன் முடியாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரூஃப்ல வந்து நீங்க ஒரு 2 கிலோவாட் வந்து பவர் பிளான்ட் வந்து போட்டிருக்கீங்க. சோலார் பவர் பிளான்ட் வந்து 2 கிலோவாட் வந்து நீங்க போட்டிருக்கீங்க. கிரிட்ல வந்து சப்ளை இல்ல. அந்த மாதிரி சிஸ்டம் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ கிரிட்ல வந்து சப்ளை இல்லைன்னா 0. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க 2 கிலோவாட் நீங்க போட்டிருக்கீங்க. அப்போ உங்க வீட்டுல நீங்க யூஸ் பண்றீங்க 1 கிலோவாட், உங்க வீட்டோட லோடு 1 கிலோவாட் யூஸ் பண்றீங்க. ஆனா பேலன்ஸ் இருக்கிற 1 கிலோவாட் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? கிரிட்ல கொடுப்பீங்க. கிரிட்ல போகும். இப்போ கிரிட்ல சப்ளை இல்லாத பட்சத்துல நீங்க கொடுக்குற 1 கிலோவாட் வந்து இப்போ கிரிட்ல வந்து என்னது, உங்க வீடு மட்டும் இல்ல, அந்த லைன் ஏரியா வில்லேஜ் ஃபுல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும். கிரிட்ல வந்து ஹெவி லோடு. அண்டர்ஸ்டாண்ட் ஆதா?
எஸ் சார். ஹெவி லோடா இருக்கும்போது அது பேக் ஃபீட் ஆகி உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ஃபுல் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால வந்து இன்வெர்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரிட்ல சப்ளை இருந்தால் மட்டும் நீங்க வீட்டில் யூஸ் பண்ண சப்ளை போக மீதி இருக்கிற சப்ளையை வந்து கிரிட்ல வந்து ஃபீட் பண்ணி விடும். இதான் வந்து ஆன் கிரிட் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஓகேவா, இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கீங்க ஆஃப் கிரிட் சிஸ்டம்ல? அதுல இல்லாதது இதுல என்ன இருக்கு? ஸ்லைட் தெரியுதா? தெரியுது சார். அதுல இல்லாதது இதுல வந்து என்ன இருக்கு? இதுல வந்து பேட்டரி பேங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா, புரியுதா? இப்போ வந்து இதுல வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா கிரிட் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம வீட்டுல வந்து 24 hours சப்ளை இருக்கும். ஓகேவா, இது வந்து எப்படி அப்படின்னா நீங்க வந்து ஹைபிரிட் இன்வெர்டர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஹைபிரிட் இன்வெர்டர் இப்போ ஜென்ரலா வந்து நம்ம நார்மல் இன்வெர்டர் வந்து வீட்டில் யூஸ் பண்றோம். அதுல வந்து 2 ஃபார்ம் ஆஃப் சப்ளை தான் உங்களுக்கு இருக்கு. என்னது? ஒன்னு வந்து இபி, இன்னொன்னு வந்து பேட்டரிஸ். இபி இல்லைன்னா பேட்டரி மூலியமா உங்க இன்வெர்டர் ரன் ஆகி உங்க வீட்டோட லோடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஹைபிரிட்ல போகும்போது என்னன்னா 3 சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்துடும். ஒன்று வந்து சோலாரு, இன்னொன்று வந்து பேட்டரி, இன்னொன்று வந்து உங்களோட இபி. ஓகேவா, இன்வெர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சோலார் ஹவர்ஸ் வந்து காலையில சன் ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் ஃபுல் லோடு வந்து சோலார் மூலியமாவே உங்க வீடு வந்து ரன் ஆகும். அது பேட்டரியும் எடுத்துக்கிறாது, உங்களோட இபியும் வந்து எடுத்துக்கிறாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? ஓகே, இப்ப சோலார் ஹவர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ சன் ரைஸ் சன் செட் ஆயிருச்சு, 5:30 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சோலார் வந்து 0 ஆயிரும். ஏன்னா சன் ரேஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அது பேட்டரியில இருந்து ரன் ஆகும், பேட்டரி பேங்க்ல இருந்து ரன் ஆகும். பேட்டரியிலேயே எப்போ வந்து 80% மேல வந்து பேட்டரியை வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருச்சோ அப்போ தான் இப்போ இன்வெர்டர் வந்து என்ன பண்ணும், காலையில சோலார் ஹவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பேட்டரி வந்து 80% வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா இன்வெர்டர் வந்து என்ன பண்ணும், சுவிட்ச் ஓவர் ஆகி இபில இருந்து போயிடும். அப்பதான் இபில இருந்து உங்களுக்கு சப்ளை எடுக்கும். இந்த சப்ளை இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். இதுல வந்து என்னன்னா உங்களோட வீட்டுல வந்து 24 hours வந்து சப்ளை இருக்கும். சப்ளை வந்து போகவே போகாது. பிளஸ் காலையில சோலார் ஹவர்ஸ் வந்து வரும்போது நீங்க எக்ஸஸா ஜெனரேட் பண்ற எல்லா எனர்ஜியுமே எங்க போகும் அப்படின்னா கிரிட்டுக்கு வந்து போயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? எஸ் சார். ஓகே, ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சோலார் பவர் பிளான்ட் பெரிய லார்ஜ் ஸ்கேல் கெப்பாசிட்டி உள்ள பிளான்ட்ல வந்து மாடல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இப்போ மாடல்ஸ் வந்து சோலார் வந்து நம்ம ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஒன்று வந்து ஹை இனிஷியல் காஸ்ட் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப சப்சிடி அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் மாடல் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து இப்போ ரொம்ப நல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து நிறையா வந்துருச்சு. நிறையா வந்து பண்ணிட்டு இருக்கனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ஃபர்ஸ்ட் இருந்தோட. ஆனால் என்ன இன்னொரு ட்ராபேக் வந்து என்னன்னா லேண்ட் வந்து ரொம்ப ரிக்வயர்டா இருந்துச்சு. ஓகேவா, கிரவுண்ட் மவுண்டட் அப்படின்னா ஒரு 2 மெகாவாட் போடுறோம். சிம்பிளா வந்து ஒரு 5 மெகாவாட் பிளான்ட் போடுறோம்னா 25 ஏக்கர் வந்து உங்களுக்கு தேவை. 25 ஏக்கர்ஸ் வந்து லேண்ட் வந்து உங்களுக்கு தேவை. ஒரு 25 மெகாவாட் நீங்க வந்து பிளான்ட் போடுறீங்க அப்படின்னா அப்ப 1 மெகாவாட்டுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சது வந்து 5 ஏக்கர் லேண்ட் வந்து வேணும். இதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம எங்க போனோம், ரூஃப் டாப் பிவிக்கு போட்டோம். இது வந்து என்ன பண்றோம், வீட்டுக்கு மேல ரூஃப் சும்மா தான் இருக்கு. அப்ப என்ன செய்யறோம், ரூஃப்ல வந்து நம்ம போட்டுக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? இப்ப ரூஃப்ல வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா, ரூஃப்ல வந்து நம்ம ஒரு வீட்டுல எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ இல்ல வீட்டுல வந்து எவ்வளவு ரூஃப் ஏரியா வந்து அக்சசபிளா இருக்கோ அதுலதான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பிளான்ஸ் வந்து போட முடியும். இப்ப இது தாண்டி வந்து அந்த ஏரியால வந்து நம்மளுக்கு வந்து அடிஷ்னலா வந்து பவர் ரிக்வயர்டா இருக்கு. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப இதுல போய்கிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஐடியா இருக்கா?
சார் ரூஃப் டாப்புக்கு அப்புறம் எதுல இப்ப என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சார் காம்பாக்ட் சோலார் எப்படி எப்படி காம்பாக்ட் சோலார் பேனல்ஸ் சின்ன சின்ன சைஸ் சோலார் பேனல்ஸ் ரெடி பண்ணி இல்ல இல்ல சைஸை பொறுத்து நம்ம வந்து ஆக்சுவலா நீங்க சைஸை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாடுலோட வாட்ஸும் வந்து கம்மியாயிரும், மாடுலோட கெப்பாசிட்டியும் கம்மியாயிரும். அது வந்து காம்பாக்ட் கிடையாது. காம்பாக்ட் சிஸ்டம்ங்கிறது நீங்க வந்து ஸ்மால் சிஸ்டம்க்கு ஸ்மால் மாடுல்ஸ் வந்து இருக்கும். மாடுல் வந்து பெருசா ஆக ஆக தான் அதோட வாட்ஸ் வந்து கூடும். இப்போ நம்ம வந்து ரீசன்ட் டெக்னாலஜி வந்து ஃப்ளோட்டிங் சோலார்ல வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃப்ளோட்டிங் சோலார்னா என்னன்னா, உங்க ஊர்ல எங்கிட்டாச்சும் ஒரு டேமு, ரிவர், சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம போடுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? தண்ணியில வந்து ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும், மாடுல்ஸ் வந்து தண்ணியில வந்து ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் சார் எஸ் சார் ஓகே ஃபைன். இப்போ பேசிக்ஸ் திங்ஸ் வந்து சோலாரோட ஆப்ரேஷன் வந்து இதான். மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டீங்க, ஓகேவா? இப்போ நீங்க வந்து செகண்ட் இயர்ல இருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு ஜாப் ஓரியன்டா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சோலார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுங்க. இப்போ மார்னிங் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வர பேசியிருந்தாங்க இந்த ஹேக்தான் பத்தி. இதுல வந்து என்னென்ன டிராபேக்ஸ் வரும் ஜாப் ஓரியன்டா, அது கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா என்னது சோலார்னா என்னதுன்னு ஜென்ரலா தெரிஞ்சிச்சா? சார் ஓகே ஃபைன். இப்போ அந்த வீடியோக்கு போவோம். அந்த ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? அந்த வீடியோ எதுக்காக போட்டேன்? மட்டும் எங்களுக்கு விசிபிள் கேட்டுச்சு. வீடியோ விசிபிளா இல்லையா? ஆமா சார். அதுதான் நீ Audio- படத்துல பாத்திருப்பல்ல. சரி, ஆடியோ ஃபுல்லா கேட்டீங்கல்ல? சார் இந்த ஆடியோல என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஹலோ படம் சார். ஹலோ சார் வாய்ஸ் ஸ்ரீராம் ஸ்ரீதர். சொல்லுங்க, என்ன புரிஞ்சிச்சு? வாய்ஸ் படத்துல வர சார். அது ஓகே. அதுல வந்து என்ன புரிஞ்சிச்சு, அந்த வீடியோ எதுக்காக போட்டேன் அப்படிங்கறத ஏதாச்சும் கோரிலேட் பண்ணி பாத்தீங்களா? நம்ம டாபிக் ரிலேட்டடா என்ன இருக்கு அதுல? ஓகே ஃபைன், நானே சொல்றேன். ஆக்சுவலா அதுல வந்து என்ன பண்றான், அந்த பையன் வந்து என்ன பண்றான், ஜாப் தேடுறான். ஜாப் கிடைக்காத பட்சத்துல அவன் என்ன செய்யறான், ஒரு இடத்துல போய் அவனுக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கறதுக்காக அவன் வந்து என்ன பண்றான், அந்த ஜாப் வந்து பாக்குறேன்னு சொல்லிடுறான். அந்த ஜாபை பாக்குறான். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அந்த ஜாபை பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன கேட்கறான் அவன், ஹலோ குணதீப் ஸ்ரீராம், சார் சொல்லுங்க. என்ன என்ன கேட்கறான் அவன்? அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் அந்த ஜாபை பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன என்ன கேட்கறான் அவன்? சார் அந்த வேலையை நானே பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்கறான், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அவன்கிட்ட வந்து இன்ஃபார்மேஷன் எந்தெந்த இடத்துல எப்பப்ப வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கறத லிஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம பண்ற தப்பு, இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து பண்ற தப்பு வந்து இதான். என்ன பண்றோம், ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு பிடெக் முடிச்சிடறோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், ஒரு கிடைச்ச வேலை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்க வந்து நிறைய பேர் வந்து மெடிக்கல் போகணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா வந்து மெடிக்கல் கிடைக்காத பட்சத்துல இன்ஜினியரிங் வந்து வந்திருப்பீங்க.
ஸோ ஃபுல் லைஃப்லயே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத விட்டுட்டு நம்ம வந்து வேற இடத்துக்கு போறோம். வேற இடத்துக்கு நீங்க லைஃப்ல போற ஜாப் ஓரியன்டடா நீங்க ஸ்விட்ச் ஓவர் ஆகுறது தப்பு கிடையாது. ஆனா எஜுகேஷன்ல நீங்க வந்து இப்ப இன்ஜினியரிங் வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு மெடிக்கல் கிடைக்கல, இல்ல வேற ஃபீல்டு கிடைக்கல அப்படிங்கிறது நினைக்கவே கூடாது. இப்ப வந்து எப்படின்னா, நீங்க ஒரு நீச்சல் தெரியல உங்களுக்கு, ஏதாச்சும் ஒரு கடல்ல வந்து தள்ளி விட்டோம். தள்ளி விட்டா என்ன பண்ணுவோம்? எப்படியாச்சும் ஸ்விம் பண்ணி நம்ம வந்து சொல்லுங்க. ஹலோ. யூ கேரி ஸ்விம் ஆன் பண்ணி சார். நம்ம வந்து எப்படி லைஃப்ப வந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அந்த மாரி நீங்க வந்து நெனச்சுக்கிட்டு உங்களோட இத வந்து இது பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க உள்ள வாரீங்க அப்படின்னா, கம்பெனிஸ் வந்து என்னென்ன எதிர்பார்ப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ₹20,000 வந்து ஒரு ஃபோன் வாங்க போறீங்க. மொபைல் ஃபோன்ஸ். ஒரு மொபைல் ஃபோனோட காஸ்ட் வந்து 20,000 ஓகேவா? நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க மொபைல் ஃபோன்ல? ரேம், ஓகே. வெரி குட். வேற? ப்ராசஸர், ஓகே. வேற? ஸ்டோரேஜ், ஓகே. வேற? அண்ட் கம்பெனி பார்ப்போம். ஓகே. வேற? ஆஃப் காஸ்ட் என்னன்னு பார்ப்போம் சார். ஓகே. வேற? ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ். நம்ம ஒரு மொபைல் சிம்பிளா வந்து ஒரு 20,000க்கு நம்ம வந்து ஒரு ஒன் டைம் மொபைல் வந்து நம்ம வாங்க போறோம். ஒன் டைம் தான் நீங்க 20,000 குடுக்க போறீங்க. ஆனா எக்ஸ்பெக்ட் எவ்வளோ பண்றோம்? இவ்ளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸ்டோரேஜ், ஸ்கிரீன் சைஸ், ஸ்கிரீன் டைப், பேட்டரி பேக்கப், பிராண்ட் ஓகேவா? இந்த மாரி ஏகப்பட்ட இது கிட்டத்தட்ட ஒரு 10, 15 இது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எடுத்துடலாம். ஒரு 20,000 நம்ம வந்து மொபைல் வாங்க போனோம்னா, இவ்ளோ இதுல வந்து எது சீப்பா கிடைக்குது, அதுல வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஹையரா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட மென்டாலிட்டி. எஸ் கரெக்ட்டா? ஆமா சார். இப்ப சேம் திங் வந்து இப்ப என்னோட கம்பெனில நீங்க வாரீங்க இன்டர்வியூக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஒரு 20,000 உங்களுக்கு ஆஃபர் பண்றேன் அப்படின்னா, கம்பெனி வந்து உங்ககிட்ட இருந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே. நீங்க வந்து ஒன் டைம் தான் 20,000 குடுத்து அந்த மொபைல வாங்கியிருக்கீங்க. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு மந்த்லி அந்த அமௌண்ட் வந்து குடுக்கணும். ஓகேவா? அப்போ வந்து கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட் ஸ்லைடுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டது வந்து அதேதான். நம்ம வந்து நெறைய தப்பு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல் கொஸ்டின்ஸ வந்து படிக்கவே மாட்டோம். இதுல இன்னும் நெறைய பேர் வந்து எழுதியிருப்பீங்க. மேபி இது வந்து நான் ஸ்லைடுல போட்டனால நீங்க எல்லாருமே வந்து கீழ இருக்கிற கொஸ்டின ஃபர்ஸ்ட் படிச்சுட்டீங்க. இத வந்து நான் பிரிண்ட் எடுத்து குடுத்தேன் அப்படின்னா, டெஃபினெட்லி வந்து நீங்க 50 பேர் குடுத்தாலும், அதுல 1, 2 பேர் தான் எழுதாம இருப்பாங்க. மத்த எல்லாருமே ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் நோட்ல வந்து பென் வச்சுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாப் ஓரியன்டடா வந்து ஜாப்க்கு வந்து என்னென்ன பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுவரைக்கும் எதுனா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா இப்போ கேட்கலாம். குணதீப், நீ என்சிசியில் இருக்கிறல்ல, ஆக்சுவலா சவுந்தரும் பார்த்தீங்க அப்படின்னா என்சிசியில் வந்து நம்ம காலேஜில் அவன் படிக்கும்போது சரி, ஆக்சுவலாக ஸ்ரீராம் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டான். என்ன அப்படின்னா, சவுந்தர் வந்து இங்கே தான் பிஇ முடிச்சாப்புல, அதுக்கப்புறமா வந்து எம்இ இங்கே தான் முடித்தான். அதுக்கப்புறமா நம்ம காலேஜில் ஸ்டாஃபாகவும் என்ன செஞ்சான் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணான்னு நினைக்கிறேன். அப்படிதானே சவுந்தர்? அங்கே சார் திருநெல்வேலி என்சிஇல. ஸோ அங்கே ஒர்க் பண்ணியிருந்தியோ? சரி, ஓகே ஓகே. ஸோ வந்து அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து நிறைய என்சிசியில் வந்து நிறைய இங்கே வந்து டெல்லி வரைக்குமே போயிட்டு அந்த இதுலலாம் போய் கலந்துக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்னா கூட குணதீப் வந்து கேட்கலாம். ஏன்னா எங்கள் இதில் இப்போ குணதீப் வந்துட்டு என்சிசியில் வந்து ஃபுல் இதில் இறங்கி இருக்கிறான் சவுந்தர். ஓகே சார். ஆக்சுவலா என்னன்னா குணதீப் ஏதாவது டவுட்னா என்சிசி ரிலேட்டட் எதுனா இப்போ கேளு உங்கள்கிட்ட. பேஸ் திங்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு காலேஜுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த நீங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து அது என்னன்னா, நீங்க வந்து இப்போ இந்த 20,000 மொபைல் பிராண்ட் அப்படியெல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா?
பேசிக்காக நீங்கள் வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகும்போது உங்கள்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, டிகிரி சர்டிஃபிகேட்டில் உங்களோட பிரான்ச் அது வந்து ஒரு மொபைல் ஃபோனோட பிராண்டு மாதிரி. ட்ரிபிள்இனா அது ஒரு நோக்கியா மாதிரி, இசினா அது ஒரு சாம்சங் மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது ஒரு பிராண்ட் நேம், ஓகேவா? அந்த பிராண்ட் நேமுக்குள்ள அந்த டிகிரியில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரோல் நம்பர்ஸ் இருக்கும். அந்த ரோல் நம்பர்ஸ் தான் அந்த மொபைல் ஃபோனோட மாடல்ஸ். இப்போ சாம்சங்கில் வந்து பாருங்கள், 10,000 ரூபாலேருந்து 1,50,000 ரூபாய்க்கு மொபைல்ஸ் இருக்குது. அது எப்படி டிபெண்ட் ஆகுது? அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து. இப்போ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வெளியே வரும்போது எந்த இதில் ஸ்பெசிஃபிகேஷனில், எந்த மாடலில், எந்த ரெஜிஸ்டர் நம்பரில் ஹையர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி டிமாண்டு. இப்போ அதை வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் IEEE எக்ஸ்போ எல்லாம் நம்ம காலேஜ் டேஸ்லேயே நடக்கும். அந்த மாதிரி ஸ்டேட் லெவலு, நேஷ்னல் லெவலு, இந்த மாதிரி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன நம்ம விட்டு போயிருக்கு, இதை எப்படி டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போகணும். அது மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் நீங்கள் வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும், செகண்ட் இயர்லேருந்து. இது எல்லாமே வந்து ஒரு ஃபைனலாக நீங்கள் வந்து வரும்போது உங்களோட பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸு, பஞ்ச் ஆஃப் நாலேஜ், பஞ்ச் ஆஃப் இது வந்து உங்கள்கிட்ட கெயின் ஆயிரும். கெயின் ஆகும்போது ஈஸியாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு காலேஜ் விட்டு வெளியே போகும்போது ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஏதாச்சும் கம்பெனியில் போகிறீங்கன்னா அங்கே மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற டவுட் இருக்கா? ரினியூவபிள் எனர்ஜி சைடு வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா நான் எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன்? அதாச்சும் அதை பேஸ் பண்ற கம்பெனிக்கு நான் பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் எந்த மாதிரியான இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? எதையும் ஸ்டாண்டர்டான புக்ஸ் எதுவும் இருக்கா? அத மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நான் ஒன்று சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நீங்கள் வந்து இப்போ நம்ம காலேஜஸில் படிக்கிறது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எல்லாம் பேசிக்ஸு. அந்த பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் புக்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஆனால் அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்காக இருக்கீங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா பேசிக்காக எடுத்தோடனே வந்து டீப்பாக போக மாட்டான், டீப்பாக கேட்கவும் மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? இதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, பிஇ கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்றேன், யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றேன், அதுக்கப்புறம் இதுக்கு கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2015 பாஸ் அவுட்டு, ஸ்டில் தி ஆர் ஸ்டடிங் ஃபார் இந்த மாதிரி எக்ஸாம்ஸு. ஆனால் வந்து ஜாபுக்கு போகல. ஃபைனலாக வந்து அந்த ஏஜ் அவுட் ஆயிடுச்சு. ஒரு ஏஜ் வந்து அவுட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியாது, எங்கேயும் ப்ரைவேட் வேலைக்கும் போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து மாட்டிக்கிடுவாங்க. இது வந்து மிகப்பெரிய தப்பு. இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் இருக்கீங்கனால உங்களுக்கு இப்போவே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும், எனக்கு வந்து என்ன பண்ணணும். ஒன்று வந்து நீங்கள் யூபிஎஸ்சியை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்குலேருந்தே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸும் பார்க்கணும். அதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. டிகிரி முடிச்சு 1 இயருக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வந்து எது பிளான் பண்ணி கோல் பண்ணி போகிறீங்களோ அந்த கோலில் வந்து நீங்கள் ரீச் ஆயிடணும். ரீச் ஆனால் மட்டும்தான் உங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆக முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? இப்போ ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்க, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ ரினியூவபிள் எனர்ஜி, இப்போ நாங்கள் வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் எ ப்ரைவேட் கம்பெனி. இப்போ ரினியூவபிள் எனர்ஜியில் இப்போ என்டிபிசி, என்எல்சி இவங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்துட்டாங்க. எல்லாமே வந்து பிஎஸ்சி கம்பெனிஸ். அப்போ பிஎஸ்சி கம்பெனிஸில் உள்ளே போகணும் அப்படின்னா 2 வழி தான். ஒன்று வந்து என்னது, ஒன்று கேட் எழுதி நம்ம உள்ளே போகணும். அதர்வைஸ் ஒன்று நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அந்த இதுக்கு வந்து நம்ம போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகணும் பிஎஸ்சியில். இது 2 தான். கவர்மெண்ட்ஸுக்கு வந்து எல்லாமே என்ட்ரன்ஸு கேட் த்ரூ தான் உள்ளே எடுக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் டிசைட் பண்ணணும், எந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நான் பிளேஸ் ஆகணும், எந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நான் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ வந்து ஸ்டடி பண்ணணும், எந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கார்பரேட்டில் இருக்குது. இப்போ கார்பரேட்லேயே நீங்கள் டைரெக்டாக போக முடியாது.
கார்ப்பரேட்ல போறதுக்கு நீங்க ஸ்மால் கம்பெனிஸ்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். கெயின் பண்ணி அப்பதான் நீங்க வந்து இன்டர்வியூ பாஸ் பண்ணி உள்ள போக முடியும். அதுலயுமே ஈஸியா வந்து நம்ம உள்ள நுழைய முடியாது. புரியுதா உங்களுக்கு? சார் வேற என்ன டவுட் இதுல? சார் சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த சோலார் பேனல் வந்து பவர் கன்சப்ஷனுக்கு அப்புறம் பேட்டரி பேக்கப் இருக்கும் இல்லைங்களா? ஆ அந்த பேட்டரி பேக்கப்பும் தீர்ந்துட்டுனா அந்த சோலார் கன்சப்ஷன் வந்து லேட் ஆகும்ல? சோலார் கன்சப்ஷன் எடுத்து பவர் ஜென்ரேட் பண்ணி அந்த பவர் வந்து கன்சியூம் பண்றதுக்கு. இல்ல புரியல எப்படி? சார் இப்போ வந்து சோலார் எனர்ஜி வந்து சோலார் பேனல் கன்சியூம் பண்ணி எனர்ஜியை கன்வெர்ட் பண்றது ஸ்டாப் ஆயிட்டா பேட்டரி பேக்கப் இருக்குன்னு சொன்னீங்களா? சோலார் பேனல் எப்பயுமே எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணாது. சோலார் பேனல் வந்து எப்பயுமே ஜென்ரேட் தான் பண்ணும். கன்சியூம் பண்றது உங்களோட லோடு. வீட்ல வந்து என்ன கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதான் வந்து கன்சியூம் பண்ணும். இல்ல சார், சோலார் பேனல் வந்து சோலாரை எடுத்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுதுல சார், ஆமா. அந்த ப்ராசஸ் நின்றுச்சுன்னா பேக்கப்புக்கு பேட்டரி வச்சிருக்கீங்களா? அந்த ப்ராசஸ் எப்படி நிக்கும்? உங்க கொஸ்டின் தெளிவா சார் இல்ல. இப்போ வந்து ஈவினிங் ஆயிட்டுனா சோலார் சன் இருக்காது, அப்போ எப்படி சார் கரண்ட் இருக்கும்? சன்செட்டுக்கு அப்புறம் வந்து சோலார் ரேஸ் வந்து இருக்காது. அது வந்து 0. இல்ல சார், அந்த டைம்ல பேட்டரி பேக்கப் ஆன் ஆயிருங்களா? ஆமா அந்த பேட்டரி பேக்கப்பும் தீர்ந்துட்டுனா திரும்பி மறுநாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்ல? வெயிட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றேன். அதுல அந்த பேட்டரி பேக்கப் வந்து 80% வரும்போது உங்களுக்கு இன்வெர்டர் வந்து என்ன ஆயிரும்னா இபி கனெக்ஷன் எடுத்துரும். இபியும் இல்ல அப்படின்னா அந்த 20%ல அது வந்து கன்வெர்ட் பண்ண பார்க்கும். இப்ப இபி வந்து 2 ஹவர்ஸுக்கு 3 ஹவர்ஸுக்கு போகும் அப்படிங்கறத சொல்ல முடியாதுல்ல. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போகும். அப்ப அந்த கேப்ல வந்து இபி பேட்டரியும் சுவிட்ச் ஓவர் ஆயிரும். அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு என்னது நெக்ஸ்ட் சன்ரைஸ் வந்து வந்துரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? எஸ் சார். சார் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறிடும் போது நம்மளால இந்த இதை ஜென்ரேட் பண்ண முடியாதுல்ல? எதை ஜென்ரேட் பண்ண முடியாது? பவர் வந்து அந்த நைட் டைம்ல ஜென்ரேட் பண்ண முடியாதுல்ல சார் சோலார் எனர்ஜி வச்சு? அப்போங்கும்போது நம்ம வேற மெத்தட் தான் ட்ரை பண்றோம். கம்ப்ளீட்டா நம்ம வந்து சேஞ்ச் ஆக மாட்டோம்ல. கம்ப்ளீட்டா எப்படி சேஞ்ச் ஆகும்? இப்ப நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ், விண்ட் பவர் பிளான்ட், இந்த மாதிரி எல்லா பவர் பிளான்ட்ஸ் இருக்க தான் செய்யும். கிரிட் இல்லாம நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. அவ்வளோ இதுக்கு நம்ம ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம போக முடியாது. இப்ப என்ன பண்றோம்னா நம்ம இருக்கிற இதை வந்து இன்னும் அடிஷனலா இப்ப தெர்மல் பிளான்ட்ஸ் எல்லாம் புதுசா வந்து எங்கேயுமே அப்ரூவ் பண்ண மாட்டேங்காங்க, புதுசா போட மாட்டேங்காங்க. அதை ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் என்வாயர்மெண்டல் எஃபெக்டா இருக்கும் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி எது இன்ஸ்டால்டோ அதை மட்டும்தான் இப்போ வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். புதுசா எதுவுமே கிடையாது. புதுசா வர்றது எல்லாமே வந்து ரினியூவபிள்ஸ் தான். புரியுதா? அப்போ நம்ம வந்து இப்ப ஒரு கிரிட்னா வந்து கிரிட் ஃபுல்லாவே வந்து ரினியூவபிள்ல வந்து நம்ம இது பண்ணலாம். கிரிட் வந்து இப்ப கிரிட் லைன்ல ஃபுல்லாவே ரினியூவபிள்ஸ் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஆனா எவ்வளவு இப்ப அந்த கிரிட் லைன் எங்க இருந்து எங்க வரைக்கும் போதோ அதுல எவ்வளவு கெப்பாசிட்டி லோடு இருக்கோ அவ்வளவு லோடுக்கு நம்ம கிட்ட வந்து சோலார் ஜென்ரேஷனும் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு இபிக்கு தேவையில்லை, அந்த ஜென்ரேஷனே நம்ம யூஸ் பண்ணலாம். புரிஞ்சு சார். ஓகே, வேற ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கிள் இன்டேக்கா சார்? இப்ப சமோல் சார் சவுந்தர் சிங்கிள் இன்டேக்கா சார் இப்ப? ஆமா, இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சிங்கிள் இன்டேக்கா மாறிடுச்சுடா. ஓ இல்ல, அதான் 18 பேர் தான் இருக்காங்க. ஆமா, ஏன்னா ரொம்பவே கம்மி தான், ரிஜிஸ்டர் பண்ணது கம்மி தான். ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ரென்த்தே கம்மியா இல்ல? இல்ல அதாவது வந்து இன்னைக்கு சாட்டர்டே பத்தியா, அதனால வந்து கொஞ்சம் பேர் வந்து கிளப் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஓகே 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 சார். ஓகே ஓகே. நெட்வொர்க் சார் ஏதாவது டவுட் இருந்தா என்ன சொந்த? இல்ல ஏதோ குணதீப் ஏதோ கேக்குறாப்ல சார். நெட்வொர்க் இஷ்யூங்கறனால பாதி பேரால கனெக்ட் ஆக முடியல சார். ஓகே ஃபைன். நீங்க பாருங்க, இதுல வந்து எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கனெக்ட் பண்ணலாம், நம்ம மறுபடியும் வரலாம். டெக்னிக்கலா வந்து நீங்க இப்ப இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க.
சோலார் ஓரியன்டா என்ன மாதிரி டிராபேக்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கரண்டா வந்து என்னென்ன அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாவா ஒரு 2-3 ஐடியா எடுத்து ஒரு 4-5 டீமா வந்து ஒர்க் பண்ணுங்க. ஒரு பேட்ச் வைஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கீங்கன்னா 3 ப்ராப்ளம் எடுத்து 3 பேர் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ நாங்க வந்து அப்படிதான் பண்ணோம். நாங்க செகண்ட் இயரா இருக்கும்போது நான் அண்டமான்ல இருக்கறனால வந்து இங்க எர்த் கியூக் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு எர்த் கியூக் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்றதுக்குன்னு ஒரு ஸ்மாலா சின்ன ப்ராஜெக்டா பண்ணேன். ஒரு 20 ரூபீஸ் தான் இதாச்சு. அந்த 20 ரூபீஸ் வச்சு நீங்க 80,000 ரூபீஸ்க்கு நாங்க வந்து பிரைஸ் வந்து வின் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ற காஸ்ட் 20 ரூபீஸ் தான். ஆனா அதை வச்சு எவ்வளவு வின் பண்ணோம்? 80,000 ரூபீஸ். அதே மாதிரி தேர்ட் இயர்ல வந்ததுக்கு அப்புறம் ஹலோ கேக்குதா வாய்ஸ்? எஸ் சார். எஸ் சார். தேர்ட் இயர்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து தேங்காய் வந்து